ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் கையில் மணி ரொட்டேஷன் பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ யாருடைய பணமாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலைன்னா இந்த வாரம் நடக்கும். ஒரு எதிர்பாராத சுப நிகழ்ச்சிகள், என்டர்டெயின்மெண்ட், டூர் அல்லது ட்ராவல் இதில் நீங்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். ரொம்ப நாளாக யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ இந்த வாரத்தில் குழந்தைகள் வருவதற்கான வாய்ப்பு, குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வாரம் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய தொழில் உங்களுக்கு இருக்குது, பட் தொழிலில் ஒரு தகராறு, நிச்சயமற்ற தன்மை இருக்குது. உங்களுடைய தொழிலில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா நீங்களும் அவரும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. இதே தான் உங்களுடைய மன வாழ்க்கையிலையும். ஸோ மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலைகள் தான் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ சர்வீஸ் இருக்குது, வேலை இருக்குது, வேலை இல்லாமல் இல்லை. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்தை சனி பார்த்துட்டே இருக்கார். வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் உழைக்கணும், மற்றவங்க பேர் வாங்கிறதுக்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ வேலையில் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. அதனால் ரிஷபராசியில் பிறந்த நீங்கள் கவனம். இந்த வாரம் அவசியம் இருந்தாலுடைய லோன் வாங்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் அல்லது தள்ளி போடுங்க. இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த வாரத்தில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க, ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்களோ, உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, லாபம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு. ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. இந்த வாரம் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் அம்மாவுடைய அன்பை எதிர்பார்க்குறீங்க, ஆதரவை எதிர்பார்க்குறீங்க, அம்மாட்டிருந்து பணத்தை எதிர்பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஆனால் இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்த்து பார்த்துட்டே இருப்பாங்க. அதனால் யாருக்காவது பெருசாக நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வரும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. அது மட்டுமல்ல, தேவையில்லாத எந்த விஷயத்துலேயும் தலையிடாதீங்க, இது ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் பேச்சையே தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானங்கள், சம்பாத்தியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். உங்களுடைய அந்தஸ்து, புகழ் ஏதோ ஒரு விதத்தில் இந்த வாரம் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களுடைய நட்பு, அவர்களுடைய உறவு, அவங்களுடைய சகவாசம் உங்களுக்கு அமையும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த